மாலை ரிசப்ஷனின் போது கூட பார்த்தான். அவள் முகமே சரியில்லை. பேருக்கு ஃபோட்டோவுக்கு சிரித்தால் மலர்ச்சி இல்லை. என்னவாக இருக்கும்? ஒருவேளை இந்த திருமணத்தில் விருப்பமில்லையோ, வேறு யாரையும் காதலிக்கிறாளோ, ஒருவேளை வீட்டில் வற்புறுத்தி செய்கிறார்களோ. அவனும் திருமண வேலை ஆபீஸ் என்று பிஸியாக இருந்ததால் அவளுடன் சரியாக பேச முடியவில்லை. பெண் பார்க்க சென்றபோது நன்றாகத்தானே இருந்தால் அதற்கு பெண் என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு முட்டாளாக இருந்துட்டேனே. ஒரு ஃபோன் கூட பேசாமல் இருந்துட்டேன். பேசியிருந்தா இவ்வளவு தூரம் வராமல் கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். இப்போ என்ன செய்ய முடியும்? காலையில் கல்யாணம், உறவினர்களும் நண்பர்களும் வந்துட்டாங்க. இப்போ நிறுத்தினா பிரச்சனை ஆகிடும். என்ன செய்வது? வரவேற்பு முடிந்து சாப்பிட சென்றார்கள். அவள் அப்போதும் சரியாக சாப்பிடவில்லை. இந்த நண்பர்கள் தோழிகள் கிண்டல் வேறு இவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இவனும் பேருக்கு சாப்பிட்டுவிட்டு எழுந்து வந்து விட்டான். ஓய்வு எடுக்க அறைக்கு சென்றான். யோசித்து யோசித்து குழம்பினான். அவள் ஒரு தரம் கூட என் கண்ணையோ முகத்தையோ பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது. இதற்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது. அருகில் இருந்த நண்பனை அழைத்தான். நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீ அவள் தோழி யார்கிட்டையாவது சொல்லி இப்போவே ஏற்பாடு பண்ணு. நீ ஃபோன் பண்ணி பேசிப்பார் என்றான். அவள் நம்பர் என்கிட்ட இல்லையேன்னு மெதுவாக சொல்ல, என்ன நம்பர் இல்லையா? என்னடா சொல்கிற? வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஜந்துவை பார்ப்பது போல் பார்த்தான் அவன். டேய் ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணுடா என்று கெஞ்சினான். இந்த காலத்தில் அவன் என்னென்னமோ பண்ணுறான். நீ ஃபோன் நம்பர் கூட தெரியாமல் இருக்க என்று தலையில் அடித்து கொண்டான். சரி இரு, நான் பார்க்குறேன் என்று வெளியே சென்றான். அனைவரும் உறங்கச் சென்று விட்டனர். மெல்ல சென்று மணப்பெண் அறை முன்பு நின்றான். என்ன செய்வது? இந்த நேரத்தில் எப்படி கதவை தட்டுவது? இவன் இந்த நேரத்தில் இப்படி மாட்டி விட்டுட்டானே. பொண்ணு கூட எப்படியும் ஒரு பாட்டி இருக்கும். அதுக்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிறது எப்படி? ஒரு 10 நிமிஷம் நின்றிருப்பான். ஒரு யுகம் போல இருந்தது அவனுக்கு. யாராவது பார்த்தா திருடன்னு நினைக்க போகிறாங்க என்று பயத்தில் வேர்த்து வழிந்தது. பேசாமல் திரும்பி போய்விடலாம் என்று மெல்ல திரும்பி நடந்தான். அப்போது மெல்ல கதவை திறந்து ஒரு பெண் தோழி போல என்று நினைத்து வேறு பக்கம் திரும்பி கொண்டான். அந்த பெண் நேராக இவனிடத்தில் வந்தார். நீங்கள் மாப்பிள்ளை நண்பர் தானே? எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, பொண்ணு இப்போது மாப்பிள்ளைக்கிட்ட ஏதோ பேசணுமா? உங்களால் உதவி பண்ண முடியுமா? மணப்பெண் தோழி இவனிடம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசணுமாம் என்று கேட்க, சொன்னது நிஜம்தானா? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல மகிழ்ச்சி அடைந்தான். என்ன விஷயம்? இப்போ எப்படி முடியும்? இல்லை சார், ப்ளீஸ். அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. என்னால் பார்க்கவே முடியல. ஒரு 10 நிமிஷம் மட்டும். சரி இருங்க, நான் அவனை மாடிக்கு கூட்டிகிட்டு வரேன். நீங்களும் பொண்ணை மாடிக்கு கூட்டிகிட்டு வாங்க என்று வேகமாக மாப்பிள்ளை அறைக்கு சென்றான். என்னாச்சு மச்சி? அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா? அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க. நான் உன்னை மாடிக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா. கல்யாணம் வேண்டாம்னு எதுவும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அசிங்கமாக போயிடும். ஏண்டா ஓவராக கற்பனை? வேறு ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கலாம் இல்லையா? நீ வா போய் பார்க்கலாம். சரி வா போகலாம் என்று இருவரும் மொட்டை மாடிக்கு சென்றார்கள். அங்கே ஏற்கனவே அவர்கள் இருவரும் காத்திருந்தனர். அவர்கள் பேசட்டும் என்று தோழியும் தோழனும் தள்ளி நின்று கொண்டனர். மது, என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? அவள் ஆமாம் என்று தலையை மட்டும் ஆட்டினாள். இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடுங்க ப்ளீஸ் என்றாள். என்ன? அதிர்ந்தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை வேறு யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? வீட்டில் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்களா என்று கற்பனை தருமாறாக ஓடியது. ப்ளீஸ் சார், என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போவா சொல்கிறது? அவள் மிகுந்த வேதனையுடன் தலை குனிந்து,
முதல்ல என்ன காரணம்னு சொல்லுங்கள். அது வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், காரணமெல்லாம் கேட்காதீங்க. அருணுக்கு கோபம் வந்தது. என்ன காரணம்னு சொன்னால் தானே தெரியும். சும்மா கல்யாணம் எடுத்து சொன்னால் எப்படி? வேறு யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? என்னை பிடிக்கலையா சொல்லுங்கள். அவள் கண்ணீர் விட ஆரம்பித்தால். எதுவும் பேசவில்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு தோழி அருகில் வந்தாள். அவள் சொல்ல மாட்டான்னா, நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் கேட்குற வரதட்சணையை இவங்க வீட்டில் ரெடி பண்ண முடியல, அதான் இப்படி சொல்கிறா. என்ன வரதட்சணையா? என்ன சொல்கிறீங்க? யார் கேட்டாங்க? நான் தான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேனே. பொண்ணு பார்த்த அன்னைக்கே உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கன்னு தானே சொன்னேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறது தான் கொள்கை. அதெல்லாம் சொல்லி தான் எங்கள் வீட்டில் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னேன்லடி, இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்கன்னு. எனக்கு கல்யாணம் வேண்டாம், விட்டுருங்க என்று திரும்பவும் அழ ஆரம்பித்தார். இருமது, அழாமல் சொல்லு, என்ன நடந்ததுன்னு. சரி, நானே சொல்கிறேன். பொண்ணு பார்க்க வந்தபோது நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இஷ்டம், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் விருப்பப்படுறத செய்யுங்கன்னு தானே சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு. அதனால் இப்போது எங்கள் பையன் சம்பளமெல்லாம் அதிகம், அவன் ரேஞ்சே வேறு. அதனால் இப்போது நகை 50 பவுன், ஒரு பைக் வாங்கி தரணும்னு உங்கள் வீட்டில் டிமாண்ட் வச்சுருக்காங்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கே 2 நாள் முழு தான் தெரியும். இவன் அப்பா அம்மா கிட்ட அவ்வளவு வசதி கிடையாது. முன்னாடியே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணும்னு கேட்குறது எந்த விதத்தில் சார் நியாயம்? இப்போ இவங்க இருக்கிற வீட்டை விற்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கி தான் நகை ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் இவளுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதில் கல்யாண செலவு வேறு. இப்போது பைக் ரெடி பண்ண முடியல. அதான் அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறா. அருணுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் உண்மையா? அருண் எந்த வரதட்சணையும் வாங்காமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். கட்டாயப்படுத்தி எதுவும் கேட்கக்கூடாது என்று சொல்லிதான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். பொண்ணு படிச்சிருந்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று தானே கூறியிருந்தேன். அதன் பின் இவனுக்கு அரசு வேலை கிடைத்தது. ட்ரைனிங் வேலை என்று இருந்து விட்டான். மதுவின் நம்பரை கேட்டதற்கு அதெல்லாம் அவங்க வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்கப்பா என்று தானே சொன்னார்கள். ஆனால் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இவனுக்கு யாரோ சேற்றை வாரி மேலே இறைத்தது போல அசிங்கமாக இருந்தது. தன் கூடவே இருந்து இப்படி ஏமாற்றி பெற்றோரை நினைத்து வேதனையாக இருந்தது. இவன் தங்கை திருமணத்தின் போது நடந்த கசப்பான சில விஷயங்கள் தான் இவன் வரதட்சணை எதுவும் கேட்கக்கூடாது என்று முடிவு செய்திருந்தான். இதெல்லாம் தெரிந்தும் கூட அதே கஷ்டத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க எப்படி மனது வந்தது? சில நிமிடங்கள் மௌனமாக யோசித்தான். இதை தவிர வேறு காரணம் இருக்கா? என்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கா என்றான். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம்தான். இவ்வளவு பணம் இல்லை. வேறு காரணம் எதுவும் இல்லை. சரி, அப்போ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்து சிரிச்ச முகமாக வரணும்னு சொன்னான். அவன் வார்த்தைகளில் ஏதோ தைரியம் இருந்தது. மனதில் தெளிவு பிறந்தது. சரி என்று தலை ஆட்டிவிட்டு போனாள். அருணுக்குத்தான் கோபமாக இருந்தது. என்ன மாப்பிள்ள இது? அதாண்டா எனக்கே புரியல. எங்கள் வீட்டில் இப்படிலாம் செய்வாங்கன்னு எனக்கே தெரியலடா. சே, எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னை பற்றி பொண்ணு வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்க? யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்று நினைக்கிறவனா? சும்மா வீடு வீடாக போய் பொண்ணு பார்த்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா தான் பொண்ணு பார்ப்பேன், அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு உறுதியாக இருந்தேன். என் தங்கச்சி ஒவ்வொரு முறை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருப்பாள். அப்புறம் ஏதாவது காரணம் அவங்க பிடிக்கலன்னு சொன்னால் ரொம்பவே வேதனைப்படுவாள். அதெல்லாம் பார்த்து தான் இது மாதிரி நாங்களும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது இவ்வளவு கஷ்டத்தில் அவள் அப்பா அம்மா எப்படி சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? இப்போது என்ன பண்ண போகிற மாப்பிள்ள? அதான் யோசிக்கிறேன்டா.
என்ன செய்வதென்று யோசித்தான் அருண். தப்பே செய்திருந்தாலும் பெற்றவர்களை அடுத்தவர் முன்னிலையில் சபையில் விட்டு கொடுக்க முடியாது. பெண் வீட்டாரும் வருத்தப்படக்கூடாது. என்ன செய்யலாம் என்று நண்பன் சந்துருவுடன் பேசி ஒரு முடிவுக்கு வந்தான். காலையில் 6 மணிக்கு முகூர்த்தம் என்பதால் 4 மணிக்கு எழுந்து தயாராகிவிட்டான். மணவரைக்கு வந்து பார்த்தபோது உறவினர்கள், நண்பர்கள் என்று எல்லோரும் வந்திருந்தார்கள். சந்துருவை கேள்வியாக பார்த்தான். சந்துரு கட்டை விரலை உயர்த்தி வெற்றி என்ற ஒரு சைகை செய்தான். அருண் மகிழ்ச்சியாக மதுவை பார்த்தான். அவளும் என்று சற்று தெளிவாகத்தான் இருந்தாள். இருவரும் ஐயர் சொன்ன மந்திரங்களை சொல்லி திருமண சடங்குகள் முடிந்து மகிழ்ச்சியாக திருமண பந்தத்தில் இணைந்தனர். அதன்பின் அனைவரும் வந்து வாழ்த்த மகிழ்ச்சியாக மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். அதன்பின் உணவு அருந்திவிட்டு சுற்றங்கள் விடைபெற மதுவுக்குத்தான் என்ன நடந்தது என்ற குழப்பம். எப்படி அவர் வீட்டில் பைக் வாங்காமல் சுமூகமாக திருமணம் நடைபெற்றது என்று குழப்பமாக இருந்தது. அவர் தந்தையும் நேற்று வரை திருமணம் நடைபெறுமா என்ற பயத்தில் முகம் இருண்டு போயிருந்தவர் இன்று மகிழ்ச்சியாக அனைவரிடமும் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து மனம் நிறைவாக இருந்தது. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைந்ததை எண்ணி மதுவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். பதற்றத்தில் ரொம்ப சாரிங்க, ரொம்ப நன்றிங்க என உளறினாள். அருணுக்கு சிரிப்பு வந்தது. எதுக்கு சாரி நன்றின்னு உளர்ற என்றான். இல்லை, நேற்று இருந்த டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன், சாரிங்க. பரவாயில்ல, என்கிட்ட பேசணும்னு தோணுச்சே. இதெல்லாம் முதல்லையே சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். இல்லை, எனக்கே இப்போ 4 நாள் முன்னாடி தான் தெரியும். அதுவும் அப்பா அம்மா பேசுகிறது கேட்டதாக தான் நான் தெரிஞ்சுது. இதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருப்பீங்களோ இல்லையோன்னு எனக்கு இப்படி தெரியும். வீடை விற்றுட்டா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதனால தான் இப்படி சாரி. சரி விடு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்லை. நாளைக்கு உங்கள் அப்பாவை பார்த்து அந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட சொல்கிறேன். அந்த நகையும் அவர்கிட்டயே கொடுத்துடலாம். அத்தை நகை எங்கன்னு கேட்டாங்கன்னா அதை நான் பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். நீயும் அப்படியே சொல்லு. உனக்கு இனிமேல் நான் நகை வாங்கி தரேன். இப்போ தான் நல்ல வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு நகைலாம் ஆசைலாம் இல்லைங்க, இருக்கிறதே போதும். ஆனால் எனக்கு ஒரு டவுட், எப்படி அவங்கள சமாளிச்சிங்க, என்ன சொன்னீங்க? எங்கள் அப்பாவும் கவலை இல்லாமல் இருந்தார், அவர்கிட்டையும் பேசுனீங்களா? அதெல்லாம் யார்கிட்டையும் ஒன்றும் பேசலை. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். என் ஃப்ரெண்டை விட்டு கால் பண்ண சொன்னேன். நாளைக்கு கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கேட்பதா தகவல் வந்திருக்கு. அதனால் காலையில் அந்த துறையிலிருந்து அதிகாரிகள் வந்து விசாரணை செய்ய போகிறாங்க. விசாரணையில் உண்மை தெரிய வந்தால் நடவடிக்கை எடுத்து வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். எங்கள் அம்மாவே உங்கள் அப்பாவை பார்த்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, பைக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பிரச்சனையும் சால்வ்டு. மது ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். தனக்கு அன்பான கணவன் கிடைத்ததை நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டாள் மது.